வாப்பா சிகாமணி, வா வா வா. உடம்பு இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்ல சார், சரியாயிடுச்சு. இப்போ உன் குடும்ப கேரக்டர்ஸ் எல்லாரையும் நான் பார்த்துட்டேன். நல்லா அனலைஸ் பண்ணேன். ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். எங்க குடும்பம் உருப்படாதுன்னு தானே? விளையாடாதப்பா. உன் குடும்ப பிரச்சனைகள் அத்தனைக்கும் காரணம் உன் வீட்டு மாப்பிள்ளை தான். ஏதோ ஒரு நல்ல இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்க வேண்டிய அவரு இப்போ ஒரு செல்லா காசா இருக்காரு. அது மட்டும் இல்ல, தினம் தினம் உன் வீட்டுக்கு வராரு, டேரா அடிக்கிறாரு, உன் வீட்டு சாப்பாட்டை சாப்பிட்றாரு, அப்பப்போ உங்ககிட்ட கடனையும் வாங்கிக்கிறாரு. போதும் போதாதுன்னு ஏதாவது பாலிடிக்ஸ் வேற கிரியேட் பண்ணிட்டு போயிடுறாரு. அது உன் பொண்டாட்டிக்கு பிடிக்கல. அவளால சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. சொல்ல முயற்சி பண்ணுவா சார். எங்க பெட்ரூம்லயா? நீ என்ன பண்ணுவ? தூங்குற மாதிரி நடிச்சு தூங்கிடுவேன். ஐயோ, அப்புறம் அவ என்ன பண்ணுவா? சோ அவளால சொல்ல முடியல. உங்க அம்மா அவங்க சொல்லுவாங்களா மாப்பிள்ளைய பத்தி? என்ன இருந்தாலும் பொம்பளைங்களுக்கு மாப்பிள்ளைன்னா மூத்த புள்ள, மருமகன்னா வேலைக்காரி. சோ உங்க மாப்பிள்ளையே இப்போதைக்கு திருத்த முடியாது. அதுக்கு அடுத்தது உங்க அம்மா லைட்டா திருந்தணும். அத யார் பண்றது? உன்னால முடியாதுப்பா. அது நன்றி கடன் கலந்த பாசம் இருக்கே, உன்னால முடியாது. சோ உன் பொண்டாட்டியாலே முடியாது. மாமியார் திருத்த முடியுமா? ஈகோ இருக்கே. இன்னொரு நபர் வீட்டுல இருக்கிறாரு, அதான் உங்க அப்பா. அவர் தான் உங்க அம்மாவை திருத்தணும். நான் கிளம்புறேன் சார். என்னப்பா? இல்ல, கல்யாண மண்டபத்துல பாத்ரூம் கழுவணும். இவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்க? என்னால எது முடியுமோ அதானே சார் செய்ய முடியும். உதயசூரியனும் ரெட்டையிலையும் வேணா ஒன்னா சேரலாம். ஆனா எங்க அப்பாவால எங்க அம்மாவை திருத்த முடியாது சார். முடியும்பா. முடியாது சார். முடியாதுங்கிற வார்த்தை இந்த சுந்தரமூர்த்தியினுடைய அகராதிலேயே கிடையாது. இங்க நீலகண்டங்கிறது யாரு? நான் தான். வாங்க, வந்து வண்டியில ஏறுங்க. எங்க முதலாளி உங்களை கூட்டு வர சொன்னார். யார் உங்க முதலாளி? இந்த ரோடு வழியா தோராயமா ஒரு நாளைக்கு எத்தனை பேர் போறாங்க வர்றாங்க? ஆயிரக்கணக்கான பேர் வர்றாங்க போறாங்க. நீங்க இந்த திண்ணையில தானே உட்கார்ந்துருக்கீங்க. ஆ. ரோட்ல போறவங்க வர்றவங்க யாராவது உங்ககிட்ட பேசியிருக்காங்களா? இல்ல ஒரு குட் மார்னிங் ஆவது சொல்லியிருக்காங்களா? அட்லீஸ்ட் ஒரு புன்முறுவலாவது பூத்திருக்காங்களா? அதையெல்லாம் விடுங்க. ஒரு நாயாவது உங்களை பார்த்து குலைச்சிருக்குதா? இல்லையே. இல்ல பண்ணியாவது உங்களை பார்த்து உரிமை இருக்குதா? ஆக யாருமே உங்களை மதிக்கல. உங்களை மதிச்சு ஒரு பெரிய மனுஷன் 4.5 lakhs காரை இந்த பெரிய மனுஷங்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கார். அவர் யாருன்னு தெரிஞ்சாதான் வண்டியில வந்து ஏறுவீங்களோ? அது வந்து நான் உங்களை கடத்திட்டு போக வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்களா? தைரியமா சொல்லுங்க. நான் உங்களை கடத்திட்டு போக வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்களா? கடத்திட்டு போய் பதுக்கி வச்சு எல்லாரும் எதை கேட்டு மிரட்டுவாங்க? பணம் கேட்டு மிரட்டுவாங்க. யூ ஆர் ஏ ரைட் 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 ரைட். இன்னைக்கு பெட்ரோல் என்ன விலை விக்குது? கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் 28 ரூபாய். எங்க இடத்துல இருந்து இந்த காரு இங்க வந்து போறதுக்கு 10 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுது. ஆக பெட்ரோலுக்கு மட்டும் 280 ரூபாய். மேல 20 ரூபாய் வச்சு 300 ரூபாய் கேட்டு மிரட்டினா தான் எங்களுக்கு 20 ரூபாய் லாபம் கிடைக்கும். ஆமா. இந்த உலகத்துல யாராவது ஒருத்தர் 300 ரூபாய் கட்டி உங்களை மீட்டுட்டு போறதுக்கு இருக்காங்களா? சத்தியமா இல்லையே. 20 ரூபாய் கூட லாபம் இல்லாம உங்களை கடத்திட்டு போறதுக்கு எங்க முதலாளி என்ன மடையனா, இல்ல அவர் அனுப்பிச்சு இந்த பெரிய மனுஷன் வந்திருக்கேன்னா என்ன முட்டாளா? நீங்க என்ன கடத்திட்டு போய் என் உடம்புல இருக்கிற உறுப்புகளை தனித்தனியா பாட்டு பாட்டா கழட்டி வித்துட்டீங்கன்னா நான் இன்னும் யூஸ்லெஸ் பலவாயிருவேன். அதுக்காகத்தான் பயப்படுறேன். இப்படித்தான் சார் ஓப்பனா பேசணும். தோராயமா உங்க உடம்புக்குள்ள எவ்வளவு உறுப்புகள் இருக்கும்? நான் கார்லயே போய் ஏறிக்கிறேன். இவரை யாரு கார்ல கூட்டிட்டு போறது? கைய பிடிச்சி நடத்தி கூட்டிட்டு போனாலே பின்னாலே போவாரே. மிஸ்டர் நீலகண்டன், உட்காருங்க. உட்காருங்க. பரவாயில்ல. என்னப்பா வடிவேலு உட்கார மாட்டேங்கிறாரு? சொல்ற மாதிரி சொன்னாதான் அவர் உட்காருவார். அப்ப சொல்லு. மிஸ்டர் நீலகண்டன், இந்த நாட்டுல தோராயமா எவ்வளவு பர்னிச்சர் கடை இருக்கும்? லட்சத்துக்கு மேல இருக்கும். தமிழ்நாட்டுல தோராயமா எவ்வளவு பர்னிச்சர் கடை இருக்கும்? 1000க்கு மேல இருக்கும். இந்த சேலம் ஜில்லாவுல தோராயமா எவ்வளவு பர்னிச்சர் கடை இருக்கும்? 100க்கு மேல இருக்கும். உங்க ஏரியாவுல தோராயமா எவ்வளவு பர்னிச்சர் கடை இருக்கும்? 9 10 இருக்கும். இது வரைக்கும் ஏதாவது ஒரு பர்னிச்சர் கடையில கேவலம் ஒரு முக்காலியாவது வாங்கி போட்டு எந்த நாயாவது உங்களை உட்கார சொல்லி இருக்குதா? சொல்ற மாதிரி சொன்னாதான் அவர் உட்காருவார். முதலாளி இப்ப கேளுங்க. ரொம்ப தடுமாறிட்டாரு. பரவாயில்ல. மிஸ்டர் நீலகண்டன், நான் யாருன்னு கேட்கக்கூடாது, உங்களை எனக்கு எப்படி தெரியும்னு கேட்கக்கூடாது. ஆனா நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். ஏன் நீங்க இப்படி ஒரு கோழையாவே இருக்கீங்க? சார், நினைச்ச அப்பா அம்மாவுக்கு நான் பிறக்கல.
கிடைச்ச அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தேன். கிடைச்ச அப்பா அம்மாவுக்கு பிறந்ததுனால நினைச்ச குழந்தை பருவம் கிடைக்கல. கிடைச்ச குழந்தை பருவம் தான் கிடைச்சது. கிடைச்ச குழந்தை பருவம் கிடைச்சதுனால நினைச்ச பள்ளிக்கூடத்தில் படிக்கல. கிடைச்ச பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன். கிடைச்ச பள்ளிக்கூடத்தில் படித்ததுனால நினைச்ச உத்தியோகம் கிடைக்கல. கிடைச்ச உத்தியோகம் தான் கிடைச்சது. கிடைச்ச உத்தியோகம் கிடைச்சதுனால நினைச்ச பொண்டாட்டி கிடைக்கல. கிடைச்ச பொண்டாட்டி தான் கிடைச்சா. அதுக்கப்புறம் என்னால் எப்படி சார் வீரனா இருக்க முடியும்? வடிவேலு, இவர் சொன்னது ஏதாவது புரிஞ்சுதா? நினைச்ச மனுஷனை நீங்க கொண்டு உட்கார வைக்கல, கிடைச்ச மனுஷனை தான் உட்கார வச்சிருக்கீங்க. கிடைச்ச மனுஷனை உட்கார வச்சதுனால நீங்க நினைச்சபடி அவரால் பேச முடியாது. அவருக்கு கிடைச்சபடி தான் பேசுவாரு. நீங்க பொறுத்து தான் ஆகணும். ஆமை கரெக்ட் மிஸ்டர் நீலகண்டன்? உட்காருங்க. மிஸ்டர் நீலகண்டன், இப்போ உங்க வீட்டுல யாருமே உங்களை மதிக்கிறது இல்ல, அதானே உங்க குறை? ஆமாங்க. சிகாமணி, உட்காருங்க சார். உட்காருங்க சார். வடிவேலு உட்கார மாட்டேங்கிறாரே. தோராயமா இந்த நாட்டுல சார், சிகாமணி வீட்டை விட்டு ஓடி வந்ததுக்கு அப்புறம் உங்க குடும்பத்துல யாரையுமே பார்க்கல. அவன் முதலா வந்து நிக்கிறது உங்க முன்னாடி தான். அப்போ அவன் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கறான்னு தானே அர்த்தம்? அது மட்டும் இல்ல சார், உங்களுக்குள்ள இருக்கிற அத்தனை சக்தியை நான் வெளியில கொண்டு வர போறேன். சிகாமணி, உன்னுடைய வேலையை பத்தி நீ இனிமே கவலைப்படாத, அதை நான் பாத்துக்கிறேன். உங்க அப்பா தான் இனிமே கல்யாண மண்டபத்துக்கு மேனேஜர். அவருக்கு சம்பளம் 3000 ரூபாய். முதலாளி, ஐயோ, என்ன நீலகண்டன், மிஸ்டர் நீலகண்டன், மிஸ்டர் நீலகண்டன், நீலகண்டன், என்னாச்சு? நீலகண்டன், முதலாளி, நீங்க ஆனாலும் ரொம்ப மோசம். ஒரு 10 ரூபாய கூட முழுசா பார்க்காத ஒருத்தர்கிட்ட திடுத்துப்புன்னு 3000 ரூபாய் சம்பளம்னு சொன்னா எவ்வளவு அதிர்ச்சி இருக்கும் பாத்தீங்களா? ஆளே போயிட்டாரு. 28 வருஷம் வேலை பார்த்து ரிட்டையர் ஆகும்போது மாசம் 1200 ரூபா கூட வாங்கல. அவர்கிட்ட மாசம் 3000 ரூபாய் சம்பளம். நீங்க வாயை பொளந்துட்டாரு. இப்படி பண்ணிட்டீங்களே முதலாளி. ஏன்பா அவருக்கு நான் நல்லது பண்ண நினைச்சேன். இப்ப என் மேல கொலைப்பழி வந்துரும் போல இருக்கே. இப்ப நான் என்ன பண்றது? வேலை கிடையாதுன்னு சொல்லுங்க, பழிச்சுப்பார். மிஸ்டர் நீலகண்டன், உங்களுக்கு வேலை கிடையாது. யூ ஆர் டிஸ்மிஸ்ட். ஐயோ, மொத்தமா வேலை இல்லைன்னு சொல்லிடாதீங்க. 3000 ரூபாய் சம்பளம்னு சொன்னங்காட்டிக்கு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். குறைச்ச சம்பளமா கொடுத்தீங்கன்னா மயக்கம் தெளிஞ்சிரும். என்ன கருமண்டா இது? முதலாளி சம்பளத்தை குறைச்சு கொடுப்பாரு, தொழிலாளி அதிகமா கேட்பான். இங்க முதலாளியே அதிகமா கொடுக்கறேங்கிறாரு, தொழிலாளி குறைச்சு கேட்கறான். வடிவேலு, என்னுடைய நிலைமையை நீ புரிஞ்சுக்கணும். முழுசா 3000 ரூபாய் நான் கையில வாங்கினா இப்ப நிக்காத மூச்சு அப்ப நின்னு போயிருப்பா. நிக்காது, நிக்காது. இத்தனை நாளா உங்களுக்கு கிடைக்காத மரியாதை இப்ப கிடைச்ச உடனே 3000 ரூபீஸ் ரூபத்துல உங்க ஹார்ட் லைட்டா கொஞ்சம் பஞ்சர் ஆயிருக்கு, அவ்வளவுதான். நீங்க 3000 ரூபாய் சம்பளத்தை முழுசா வாங்கத்தான் போறீங்க. 3வது மாசத்துல கொடி பிடிக்கத்தான் போறீங்க. 6வது மாசத்துல முதலாளி ஒழிகன்னு சொல்லத்தான் போறீங்க. 9வது மாசத்துல வேலை நிறுத்தம் பண்ணத்தான் போறீங்க. வடிவேலு, நம்ம கல்யாண மண்டப மேனேஜர் இப்படியா காமாசோமான் ட்ரெஸ் பண்றது? அவருக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் வாங்கி வச்சிருக்கோமே, அந்த யூனிஃபார்மை கொண்டு வந்து மாட்டு. வேலை கிடைச்ச விஷயத்த வீட்டுல வெறும்னு போயா சொல்லுவாரு? எங்கடா அந்த திருநெல்வேலி அல்வாவும் மல்லிப்பூவும்? ஐயோ, என்னடி எங்கேயோ இடி விழுந்த மாதிரி சத்தம் கேட்கல? ஆமாமா, எனக்கு கூட கேட்டுச்சு. என்னங்க, தாலி கட்டின நாள்ல இருந்து என்ன கண்டா பூனைக்குட்டி மாதிரி ஓடி ஒளிவேள். இப்ப என்ன ஆச்சு உங்களுக்கு? உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டியை திருத்துறதும் பைத்தியத்துக்கு பல்லு தேய்ச்சி விடுறது ரெண்டும் ஒண்ணுன்னு ஒரு அறிவாளி சொன்னான். என்னால இப்ப பொண்டாட்டியும் திருத்த முடியும், பைத்தியத்துக்கும் பல்லு தேய்ச்சி விட முடியும். ஏன்னா 3000 ரூபாய் சம்பளத்துல எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. ரமா, தாத்தா குரல் மாதிரி இல்ல? ஐயோ, நான் பாக்குறேன். நீங்க என் மாமனார் டூப்பா? மன்னார்குடியில உங்க வீட்டுக்கு வந்து என் பையனுக்காக பொண்ணு கேட்கும் போது வெள்ளையும் சொல்லையுமா வந்து நின்னே, அதே உங்க மாமனார் நீலகண்டன் தான். இனி இப்படித்தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. இந்தாமா மல்லிகைப்பூவும் திருநெல்வேலி அல்வாவும். இந்த வீட்டுக்கு இந்த குடும்பத்துக்கு நீ தான் தலைவி. அதனால
நீ பிரியப்பட்டு எந்த நாய்க்கு வேணாலும் இதை கொடு. இந்தாங்க அத்தை, இந்தாங்க. என்னங்க இது? நீங்க எந்த நாய்க்கு வேணாலும் கொடுன்னு அவ என்கிட்ட கொடுத்துட்டா. அப்ப நான் நாயா? பிரியப்பட்ட நாய்க்குன்னு சொன்னல, அவன் உனக்கு பிரியப்பட்டு கொடுக்குறான். அப்படி ஏன் வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தை எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? இத பார், உன்னை பொறுத்தளவுல இந்த வீட்டுல இனிமேல் நான் வச்சதான் சட்டம். உனக்கு எல்லாமே இனிமேல் அந்த தின்னதான். தின்ன இல்லையா? ஆ. நான் எங்க போய் குளிக்கிறது? இவ்வளவு நாளா என்ன எங்க குளிக்க வச்சீங்க? ரோட்ல போற வயசு பிள்ளைங்க எல்லாம் பார்த்தாங்க நான் எவ்வளவு கூடி குறுகி போயிருந்தேன். நீயே அங்கேயே போய் குளி. கிழவனுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கட்டும். போடி ஓடி அங்க வருவோம். போ, நீ கொஞ்சம் உள்ள போமா. இல்ல பாருமா, மாமனாருங்கிற முறையில் ஒரு வார்த்தை சொல்றேன். என் பொண்டாட்டி எவ்வளவு கிராதகியா இருந்தாலும் என்னை தின்ன வரைக்கும் தான் ஓட வச்சா. வீட்டை விட்டு ஓட வைக்கல. ஆனா உன் புருஷன் மாமா, நான் வந்து எங்க தப்பு நடந்திருக்குன்னு உன் புருஷன் திரும்பி வர்றதுக்குள்ளாரையாவது யோசிச்சு வை. என்ன பாக்குற? அவன் வருவான். ஏன்பா சிகாமணி, உதயசூரியனும் ரெட்டலையும் சேர்ந்தாலும் சேரும், ஆனா எங்க அப்பாவால எங்க அம்மாவை திருத்தவே முடியாதுன்னு சொன்னீங்க. பாத்தியா, உங்க அப்பாவுக்கு பொருளாதார ரீதியா ஒரு வாழ்க்கை கிடைச்ச உடனே ஒரே வாரத்துக்குள்ள தன் பொண்டாட்டியை கைப்பிடிக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. நான் சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காத, நான் எல்லாரையும் சொல்லல. இந்த உலகத்துல பாதி உறவுக்காரங்க கொடுக்கிற மதிப்பும் மரியாதையும் பணத்தை வச்சுதான். ரைட். இத்தனை நாளா உன் குடும்பத்தினுடைய கண்கள்ல இருந்து மறைஞ்சிருந்த நீ மறுபடியும் உன் குடும்பத்துக்குள்ள போக போற. உன் வீட்டுக்கு இல்ல, உங்க அக்கா வீட்டுக்கு. சிகாமணி, வந்துட்டியா? வந்துட்டியா? வாடா வாடா கண்ணா, வா. ஏண்டா ராஜா, என்னதான் பிரச்சனை இருந்தாலும் ஏண்டா ஓடி போன? இந்த அக்கா வீட்டுக்கு வந்திருக்கப்படாதா? நான் அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்க மாட்டேனா? இப்ப தாண்டா என் வயித்துல பால் வாத்த மாதிரி இருக்கு. உட்கார். என்ன சாப்பிடுற? காஃபியா, டீயா, டிஃபனா, என்ன வேணும்? ஒரு 5000 ரூபாய் பணம் வேணும். சரி, வேணாம். 4000 ரூபாய், 3000 ரூபாய், 1000 ரூபாய். உனக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆகி 26வது வருஷம் உன் புருஷனோட குப்பை கொட்டிட்டு இருக்க. உங்ககிட்ட முழுசா 1000 ரூபாய் இல்ல. சரி, உன் புருஷன் எங்க வேலை பார்க்கிறார்? அக்கா, எங்கேயாவது உன் புருஷன் தொடர்ந்து 6 மாசம் வேலை பார்த்திருக்காரா? உன் புருஷன் 100 தடவையாவது வேலையை விட்டு வந்திருப்பாரு. ஒரு தடவையாவது ஏங்க இப்படி வேலையை விட்டு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்கியா? கேட்கல. ஏன்? லவ், அஃபெக்ஷன். சோ உன் புருஷனால உனக்கு தம்படி காசு பிரயோஜனம் இல்லை. சிகாமணி, அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ளப்பா. இப்படி தூக்கி எறிஞ்சு பேசுறியே. ரமாமணியும் நம்ம வீட்டு மருமக. அவளை எவ்வளவு தடவை நீ தூக்கி எறிஞ்சு பேசிருக்க அக்கா. மாப்பிள்ளை என்ன ஒரு சட்டம், மருமக என்ன ஒரு சட்டமா? உன் புருஷன் தான் வேலைக்கே போறது இல்லையே, அப்புறம் இதுக்கு சீட்டு, சிகரெட்டு, சினிமா? அவரை திருத்த நீ என்ன முயற்சி பண்ண? அவரால என்னையே காப்பாத்த முடியல, இன்னொரு உயிரையும் காப்பாத்த முடியாதுங்கிறதுக்காக அவருக்கு தெரியாம 3 தடவை கருவை கலைச்சுக்கிட்டேன். அதுதான் என்னால செய்ய முடிஞ்சது. அதுதான்ப்பா என்னால செய்ய முடிஞ்சது. அக்கா, அக்கா, இது அம்மாவுக்கு தெரியாது, அவகிட்ட சொல்லிடாத. அக்கா, உனக்கு உன் புருஷன் சரியில்லாத போது நீ என் பொண்டாட்டியோடு ஒத்து போயிருக்கணும். அப்படி போயிருந்த நான் உனக்கு என்ன செஞ்சாலும் அவன் என்ன தடுத்திருக்க மாட்டான். ஆனா நீ ஒத்து போல. நான் மாட்டிட்டு தவிக்கிறேன். ஐயோ அக்கா, என்னக்கா இது? அக்கா ப்ளீஸ். வித்யா, என்னது வாசகத்தை திறந்துருக்கு? யாரையும் காணோம். டேய் சிகாமணி, ஏண்டா டேய், எங்கடா போன? ஏண்டா ஓடின? அது இருக்கட்டும், நீங்க முதல்ல எங்க வேலை பாக்குறீங்க அதை சொல்லுங்க. வேலை இல்லா திண்டாட்டம் தான். ஏண்டா டேய், இப்போ இந்திய அரசாங்கத்துக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட்ங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அங்கங்க எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சை திறந்து வச்சுட்டு வேலை கொடுக்க முடியாம ஸ்டேட் சென்ட்ரல் 2 பேருமே மொழி பிதிக்கி திண்டாடிட்டு இருக்காங்க. அவளே கஷ்டப்படுற போது நாம வேற ஃபர்தரா போய் அவளுக்கு கஷ்டத்தை கொடுக்கணுமா? அதான் வேலை இல்லாம சும்மா இருந்துட்டேன்.
இன்னைக்கு இந்தியாவோட பிரச்சனை அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இல்ல, அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் தான். ஒவ்வொருத்தனும் தன்னோட தகுதிக்கும் திறமைக்கும் ஏத்த வேலை கிடைக்கணும்ன்றான், இல்ல சும்மா இருப்பேங்கிறான். அது எப்படி? ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும்ல. எப்படா போக முடியும்? என் தகுதிக்கும் திறமைக்கு ஏத்த வேலை கிடைக்கலங்கிறதுக்காக நான் ஹோட்டல்ல போய் என்ன காஃபி ஆத்த முடியுமா? இல்ல டேபிள துடைக்க முடியுமா? பொண்டாட்டி தம்பி தலையை மொட்டை அடிச்சு 50 100 ஏமாத்தி வாங்குறதை விட ஹோட்டல்ல போய் காப்பி ஆத்துறதும் டேபிள் துடைக்கிறதும் கௌரவமான வேலை தான். சரி, கொல்லிமலை உச்சியில ஒரு எஸ்டேட் இருக்கு, அதோட நிர்வாக பொறுப்பை என் முதலாளி கிட்ட சொல்லி வாங்கி தரேன். போறீங்களா? போலாம். ஃபாரஸ்ட் ஏரியா வச்ச சிங்கம் புலி கரடி எல்லாம் இருக்குமே. இது பாருங்க அண்ணா, ஒரு குருவி கூட்டு குடும்பத்துக்கு நடுவுல இத்தனை நாளும் நம்ம 2 பேரும் சிங்கம்புலி கரடியாவே வாழ்ந்துட்டோம். அதுக்கு பரிகாரமா நம்ம 2 பேரும் நிஜமான சிங்கம்புலி கரடியோடவே இருந்துடலாம். இல்ல வித்யா, இருக்க போறோம். இருக்க போறோம். போய் கை கால் அலம்பிட்டு வாங்கோ, 2 பேருக்கும் காஃபி தரேன். அக்கா, என் மேல உனக்கு கோவமாக்கா? இல்ல சிகாமணி, என் புருஷனுக்கு வேலை இல்லைங்கிறது எனக்கு தெரியும். அவர் அப்பப்போ உங்ககிட்ட வாங்கின 50 100 தான் இந்த குடும்பம் நடந்ததுங்கிறது எனக்கு தெரியும். அதுக்காக இந்த அக்காவுக்கு உன் மேல பாசம் இல்லைன்னு மட்டும் நினைச்சிடாதா தம்பி. நெஞ்சு நிறைய கொள்ள பாசத்தை வச்சுட்டு இருக்கேன்டா உன் மேல. அப்ப எனக்கு 10 வயசு, உனக்கு 7 வயசு. நான் கொல்லையில பாண்டி ஆடிட்டு இருந்தேன். அக்கா, அந்த கடனை மாத்திரம் என்னால அடக்கவே முடியாது அக்கா, மன்னிச்சு. காபி கொண்டு வரேன். இத பாரு, குடும்பத்துல ஒரு பிரச்சனைன்னு வந்தா அதை உடனடியா உட்காந்து பேசி முடிவெடுத்துடணும். எப்படி சொல்றது, சொன்னா தப்பா நினைச்சுக்குவாங்களா அப்படின்னு பிரச்சனையை தள்ளி போட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணவே முடியாது. அதுக்கு உங்க அக்கா கிட்ட நீ நடந்துக்கிட்டது ஒரு உதாரணம். ஓகே, இப்போ நீ உன் வீட்டுக்கு போக போற. அம்மா, கண்ணு நீ வந்துட்டியா? ராஜா அப்பா, வாமா உள்ள போய் பேசிக்கலாம். வேண்டாப்பா, உங்க அப்பா வேலைக்கு போயிருக்காரு. அவருக்கு தெரிஞ்சா என்ன பிச்சு உதறிடுவாரு. சாயந்தரம் வருவாரு. அவரோட பர்மிஷன் வாங்கிட்டு அவரோட சேர்ந்து வரேன். இப்ப நீ போப்பா, போ. கண்ணு, ஏப்பா வீட்டை விட்டு ஓடி போன? சொல்றேம்மா, உட்கார். ஒரு பெரியவரு தன்னோட பொண்ணு வைத்து பேரனோடையும் பையன் வைத்து பேரனோடையும் நடந்து போயிட்டு இருந்தாராம். அவரோட வயல்ல ஆடு மேய்ஞ்சிட்டு இருந்தது. பொண்ணு வைத்து பேரன் சொன்னானா, தாத்தா உன்னோட வயல்ல ஆடு மேயுதுன்னு. தாத்தா காதல விழல. பையன் வைத்து பேரன் சொன்னானா, தாத்தா அவன் சொன்னது காதல விழலையா, நம்ம வயல்ல ஆடு மேயுது அப்படின்னானா. சின்ன குழந்தைங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு, அப்பா வழி சொந்தத்துல உரிமை இருக்கு, அம்மா வழி சொந்தத்துல கடமை மட்டும்தான் இருக்குன்னு. சில அம்மாக்கள் உரிமை குறைச்சலா இருக்கிற மாப்பிள்ளையோட குழந்தைகளை மடியில போட்டு சீராட்டுவாங்க. ஏன்னா அது அவங்க பொண்ணு வயித்துல பிறந்ததான். உரிமை அதிகமா இருக்கிற பையனோட குழந்தைங்களை 2ஆம் பட்சமா தான் நினைக்கிறாங்க. ஏன்னா அது மருமக வயித்துல பிறந்ததான். இது என்னம்மா சைக்காலஜி? அம்மா, சில பெரியவங்க தான் குடும்பத்துல ஏற்படுற எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருக்காங்கம்மா. என்ன சொல்றியாப்பா? அம்மாவை தைரியமா குத்தம் சொல்ல முடியுமாம்மா? அதனால தான் பொண்டாட்டிக்கு பதில் சொல்ல முடியாம என்ன மாதிரி ஆம்பளைங்க எத்தனையோ பேர் திண்டாடுறாங்க. நடந்ததெல்லாம் மறந்துரு. ஆனா நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்வியா? நான் எல்லா பொம்பளைங்களையும் சொல்லல, ஒரு சில பொம்பளைங்களை தான் சொல்றேன். அப்பா 1000 தப்பு பண்ணாலும் பொறுத்துக்கிறீங்க. புருஷன் சின்ன தப்பு பண்ணா கூட பொறுத்துக்க மாட்டேங்கிறீங்க. அம்மா 1000 திட்டினாலும் பொறுத்துக்கிறீங்க. மாமியார்காரி ஒரு வார்த்தை சொன்னா கூட பொறுத்துக்க மாட்டேங்கிறீங்க. இது என்ன சைக்காலஜி? தப்புதான், தப்புதான். நானும் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்றீங்களா? எல்லா ஆம்பளைங்களையும் பத்தி சொல்லல, ஒரு சில ஆம்பளைங்களை பத்தி தான் சொல்றேன். ஒவ்வொரு பொண்ணும் புகுந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது புருஷன் தன்னை அரசியா நடத்துவான்னு தான் நினைக்கிறான். அந்த புருஷன் அவளை அரசியா நடத்தலைனாலும் பரவாயில்ல, கேவல அகதியா அடிமையா நடத்துறாங்களே, இது என்ன சைக்காலஜி? எல்லார் மேலேயும் தான் தப்பு இருக்கு. நான் வீட்டை விட்டு ஓடுனதும் ஒரு விதத்துல நல்லதுதான். இனிமே அம்மா அக்கா குடும்பம் இவங்களால நமக்கு பிரச்சனையே வராது. நீ நான் ஸ்ருதி, இதான் நம்ம குடும்பம். அந்த வெக்கங்கட்ட நாய் பேச்சை எடுக்காதீங்க. ரமா, என்ன சொல்ற?
நான் ஸ்ருதியை மறந்துட்டேன், நீங்களும் மறந்துருங்கோ. இனிமே நான் நீங்க அதான் குடும்பம். கொஞ்சம் புரியும்படியாதான் சொல்ல. அந்த நாய் வீட்டை விட்டு நடந்து போயிட்டா. வீட்டை விட்டு நடந்து போயிட்டாளா? பழக்கமா வீட்டை விட்டு ஓடி போயிட்டான்னு சொல்லுவா. இது பக்கத்து அதுக்கு தானே போயிருக்கு, அதான் நடந்து போயிட்டான்னு சொன்னேன். சுந்தரமூர்த்தி சார், உங்க ஜாதகப்படி உங்க வாழ்க்கையில எதிர்பாராத இடத்துல இருந்து ஒரு பெரிய திருப்பம் ஏற்பட போகுது. ஏயா எனக்கு இவ்வளவு வயசாயிடுச்சு, இதுக்கு மேல ஒரு திருப்பம் ஏற்படுமா? என் ஜோதிடம் பொய்யே ஆகாதுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில பெரிய திருப்பம் ஏற்படத்தான் போகுது. என்ன சார் இது, வயர்கீர உனத்தையும் காணோம், ட்ரிங்க் ட்ரிங்க்னு மணி அடிக்குது. நீங்க எல்லாருக்கும் இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் சொல்றீங்க, ஆனா நிகழ்காலத்துல இருக்கவே மாட்டேங்கிறீங்க. செல்லுலார் போன் சார், ஏர்செல். ஹலோ சார், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதேன்னு பார்த்தா வெண்ணெய் திரண்டு வரும்போது தாழி உடைஞ்சு போச்சு சார். என் பொண்ணு பக்கத்து வீட்டுக்கு ஓடி போயிட்டா. ஓஹோ, எப்போ? ஒரு 2 மணி நேரம் இருக்கும் சார். 2 மணி நேரம் தான் ஆச்சா? அப்போ தப்பு தண்டா நடந்திருக்க வாய்ப்பு இல்ல. காதும் காதும் வச்ச மாதிரி நீ போய் அவளை கூட்டிட்டு வா. என்ன தைரியம் இருந்தா நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவன் பொண்ணை இழுத்துட்டு போவான். கூப்பிடுறான் அந்த இன்ஸ்பெக்டரை. அம்மா வேண்டாமா, ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா? அவ மைனர்மா. ஏரியா இன்ஸ்பெக்டரே என் கைக்குள்ள இருக்கும்போது மைனர் ஆவது மேஜர் ஆவது. அனுப்புடா அவன் வீட்டுக்கு அந்த இன்ஸ்பெக்டரை. யார் இந்த வீட்டுல? யார் இந்த வீட்டுல? யாரு? எங்கடா அவன் பொண்ணு? எங்கடா உன் பொண்ணு? இன்ஸ்பெக்டர், நான் சொன்னதை எடுத்துட்டு வாங்க. இன்ஸ்பெக்டர், வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ஒரு மைனர் பொண்ணு கையை பிடிச்சி இழுத்துட்டு போறீங்க. சட்டத்தை மதிக்க வேண்டிய நீங்களே அதை தவறா பயன்படுத்தினா என்ன அர்த்தம்? ரெசிடென்ஷியல் ஏரியாவில் அந்த மாதிரி பொம்பளை இருக்கிறது தப்பு. அதுவும் உங்க தயவுல இருக்கா? அவளுக்கும் உங்களுக்கும் தப்பான உறவு வேற இருக்கு. 24 ஹவர்ஸ்ல அந்த பொம்பளைய இந்த தெருல இருந்து காலி பண்றீங்க. அதுக்கப்புறம் என்ன வந்து மீட் பண்றீங்க? அதுக்குள்ள நான் யோசிச்சு வைக்கிறேன். தமிழ்நாட்டிலேயே தண்ணி இல்லா காடு நம்பர் 1 எங்க இருக்குன்னு உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு கெட் அவுட். இத வாங்கிக்க, கிளம்பு. எங்க? பரீட்சை முடிஞ்சாச்சுல்ல, லீவ் விட்டாச்சுல்ல, கொல்லிமலையில இருக்கிற உங்க அத்தை வீட்டுல போய் 2 மாசம் தங்குற. உனக்கு காலேஜ் படிப்பு இந்த ராசிபுரத்துல இல்ல, நாமக்கல்ல தான் படிக்கிற. 3 வருஷம் ஒழுங்கா படிக்கிற. அதுக்குள்ள உனக்கே அறிவு முதிர்ச்சி ஏற்பட்டு நீ ஏன் அந்த பையனை வேணான்றுவ. அதுக்கப்புறம் நாங்களே ஒரு நல்ல பையனா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அப்பா, ஏய், காதலுக்கும் இன்ஃபாச்சுவேஷன் வித்தியாசம் தெரியாம ஏண்டி பெத்தவங்க கழுத்து அறுக்குறீங்க? ஜோசியரே, எதிர்பாராத விதமா என் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் ஏற்படும் சொன்னீங்க. ஒரு திருப்பமும் ஏற்படல. அந்த மலை மாதிரி என் வாழ்க்கை அப்படியே தான் இருக்கு. என் வாக்கு பொய்யாகாது சார். எதிர்பாராத இடத்துல இருந்து உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் வரத்தான் போகுது. நீங்க சொன்னா சரி. இத பாருங்க, இந்த டெலிபோன் பண்ணி கூட உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பமா அமையலாம். அப்படியா? வெரி குட். ஹலோ சுந்தரமூர்த்தியர் சார், என் பொண்டாட்டி எங்க அம்மாவும் எங்க வீட்டுல உங்களுக்கு ஒரு விருந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. உங்களுக்கு எப்ப சௌகரியப்படும் சொன்னீங்கன்னா வசதியா இருக்கும். ஏமா, ஸ்பெஷலா ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். உங்க புருஷனை காணோம். அதை ஏன் கேக்குறேன்? தெரிஞ்சுக்கணும் தான் கேட்டேன். இன்னைக்கு உங்க முதலாளி வீட்டுக்கு வரா, நீங்களும் வீட்டுல இருங்கோன்னு நான் கேட்டேன். அவர் கராரா சொல்லிட்டா லீவ் எடுக்க முடியாதான். நானே வந்திருக்கேன், அப்புறம் லீவ் எடுத்தானே? இதே கேள்வியை தான் நானும் கேட்டேன். அவர் முதலாளியே லீவு கொடுத்தாலும் நான் எடுத்துக்க மாட்டேன்னுட்டார். பாத்தீங்களா, ஒரு 3000 ரூபாய் சம்பளம் அவரை எப்படி மாத்திருக்குன்னு. ஏண்டி, ஒரு பெரிய மனுஷன் சாப்பிட கூப்பிட்டு இலைக்கு முன்னாடி உட்காத்தி வச்சுட்டு சாப்பாடு போட மாட்டேன்னு என்னடி அர்த்தம்? நீங்க போடுங்க. நானா? இந்த பார், பொண்டாட்டி வீட்டுல இருக்கும்போது புருஷன் சாப்பாடு போட்டா நல்லா இருக்காதுரி. உங்க அம்மா போட சொல்லுங்க. எங்க அம்மாவா? அவர் எனக்கு தான் முதலாளி, நீ தான் போடணும். உங்க அப்பாவுக்கும் அவர் தான் முதலாளி. உங்க அம்மா போட்ட ஒண்ணும் தப்பு இல்ல. உனக்கு என்னாச்சு? விழுந்து விழுந்து சமையல் பண்ணிட்டு இப்ப சாப்பாடு போட மாட்டேன்ற? இல்லண்ணா, நம்ம குடும்பத்து பிரச்சனை எல்லாம் இவ்வளவு சீக்கிரம் சுமூகமா முடியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நானும் தான். எல்லாம் அவரால் தானே நல்லபடியா முடிஞ்சது. ஆமா. அதான் அவரை பார்த்தேன்னா அந்த சந்தோஷத்துல உணர்ச்சி வசப்பட்டு இருக்க கட்டிடுவேணும்னு எனக்கு பயமா இருக்கு. அடி போய், புருஷன் கொஞ்ச நாள் ஊர்ல இல்லன்னா உனக்கு என்ன தாறுமாறா என்ன போகுது? சீத்து சாமியை கட்டி பிடிச்சது இல்ல, அப்பாவை கட்டி பிடிச்சது இல்ல, அதே மாதிரிதான் இதுவும். ஆக இப்போ நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க இல்லையா? ஆஹா, எங்களை சந்தோஷமா தமாஷா பேச வச்சு வாழ வச்ச தெய்வமே நீங்க தானே. நீங்க சந்தோஷமா இருக்கீங்க இல்லையா?
நானும் சந்தோஷமா இருக்க வேண்டாமா? இலைய போட்டிருக்கீங்க, சாப்பாட்டை காணும். இதோ இதோ. என்னது இது ரசமா இருக்கு? தக்காளி போட்ட பைனாப்பிள் ரசம். ஏண்டிய முதலாளிக்கு என்ன மலச்சிக்கலாம்? போ முதல்ல பாயசம் எடுத்துட்டு போ. என்ன பாயசம் அது? அரைச்சு விட்ட கத்திரிக்காய் பாயசம். அரைச்சு விட்டு கத்திரிக்காய் பாயசம்? இல்ல, நான் அரைச்சு விட்ட கத்திரிக்காய் சாம்பார் வர சமைச்சு வச்சிருக்கேன். இது பால் பாயசம். கொஞ்சம் குழம்பி போயிருக்கேன். கொஞ்சம் தானே? நீங்க மேல மேல பேசி குழப்பாதீங்க. உங்க முதலாளி பேர் சிகாமணி தானே? அடி பாவி, உன் புருஷன் நான் தாண்டி சிகாமணி. அவர் பேர் சுந்தரமூர்த்தி. எதுவா இருந்தானே முதலாளின்னு கூப்பிடேன். போ. அப்ப இது ரமாமணிங்கிறவ யாரு? ஒரு அரை விட்டே உனக்கு பூர்வ ஜென்மமே ஞாபகம் வந்துரும். போடி. என்ன வெக்கம் மரியாதை. ஐயா வணக்கம். வணக்கம். சார், நான் உங்களை எங்கேயோ பாத்திருக்கேன். அவ்வளவுதானா? அம்மா, எனக்கு நிறைய தொழில சம்பந்தம் இருக்கு. என்னுடைய போட்டோ அடிக்கடி பத்திரிகையில வரும். அந்த பத்திரிகையில நீ என்ன பார்த்திருப்ப. பாயசத்தை ஊத்து. சரி சார். சார், நான் வந்து இது வரைக்கும் பத்திரிகையே பார்த்தது இல்ல. உங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன் சார். அம்மா, நான் லயன்ஸ் கிளப் மெம்பர். நிறைய ரோட்டரி கிளப்ஸ் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல எனக்கு சம்பந்தம் இருக்கு. அங்க எங்கேயாவது பார்த்திருப்பேன். பாயசத்தை ஊத்த. ஓஹோ சார், என் புருஷன் இருக்காரே, பக்கத்துல இருக்க டென்ட் கொட்டையை கூட கூட்டு போக மாட்டாரு. நான் இங்க இந்த லாட்டரி கிளப், சயின்ஸ் கிளப், சேம்பர், காமர்ஸ் இல்ல இல்ல சார், நான் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன். அம்மா, நான் நிறைய கல்யாணங்கள் அட்டெண்ட் பண்ணிருக்கேம்மா. அந்த கல்யாணங்கள்ல மணமகனுக்கு மணமகளுக்கு தாலி எடுத்து கொடுப்பேன். அவங்க கட்டுவாங்க. அந்த கல்யாணத்துல எங்கேயா பார்த்திருப்பேன். பாயசத்தை ஊத்துமா. சார், ஒரு மனுஷனும் எங்களை மதிச்சு இது வரைக்கும் கல்யாண பத்திரிகை கொடுத்தது இல்ல. அப்புறம் நான் எங்க கல்யாணத்துல பாக்குறது? ஐயோ சார், நான் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன். சிகாமணி, என்னப்பா அது? நான் போற இடங்கள்லாம் சொல்லிட்டேன், அங்கெல்லாம் பார்க்கலங்கிறா. ஆனா எங்கேயோ பார்த்திருக்கேன் அப்படின்னா நான் என்னப்பா பண்ண முடியும்? என்ன மாதிரி ஒரு வயசானவனை இலைக்கு முன்னாடி உட்கார வச்சு பாயசத்தையும் கண்ணில் காட்டி அதை ஊத்தாம இருந்தா எப்படிப்பா? வயிறு கவா கவாங்கிறது ஊத்த சொல்லுப்பா. சார், குறுக்க பேசாதீங்க சார், நான் யோசிச்சுட்டு இருக்கேன். சார், நான் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன் சார். ராமா, இது பாருப்பா, உன் பொண்டாட்டி 6 முறை யோசிக்கட்டும். அவளுக்கு எங்க பார்த்தேங்கிற ஞாபகம் வரட்டும். அதுக்கப்புறம் நீ எனக்கு டெலிபோன் பண்ணு. அப்புறமா நான் வந்து சாப்பிடுறேன். நான் ஒண்ணு சொல்றேன், ஒரு வயசான கிழவனை வெறும் இலைக்கு முன்னாடி உட்கார வைக்கிற குடும்பம் இருக்க, அதை விட குடும்பம் உலகத்துல கிடையவே கிடையாது. நான் வரேன். சார் சார் ப்ளீஸ். எங்கேயோ பார்த்திருக்கேன், எங்கேயோ ஞாபகம் வந்துட்டோ. மன்னார்குடி போர்டை ஸ்கூல் கணக்கு டீச்சர் மகேஸ்வரி ஏன் நீங்க வச்சிருந்தேன். ஐயோ, அப்பாக்கும் வேலை போச்சு, அத்திம்பேருக்கும் வேலை போச்சு, எனக்கும் வேலை போச்சு. குடும்பத்தையே கவுத்துட்டியடி. என்னடி சொல்ற? மன்னார்குடி அதான் நான் பிறந்த ஊர். அங்க ஒரு போர்டை ஸ்கூல் இருக்கே, தெப்பக்குளம் பக்கத்துல. அங்க மகேஸ்வரின்னு ஒரு கணக்கு டீச்சர், 10ஆம் கிளாஸ் மேத்தமேட்டிக்ஸ். அந்த மகேஸ்வரி டீச்சரை இந்த சார் வச்சிருந்தார். மன்னார்குடி போர்டை ஸ்கூல் கணக்கு டீச்சர் மகேஸ்வரியை நான் வச்சிருந்தேனா? ஆமா, நானே பாத்திருக்கேன். அந்த அம்மாவை நீங்க வச்சுட்டு இருக்கணும். அதனாலதான் அந்த அம்மா உங்களை வச்சுட்டு இருந்தா. ஏய், என்னடி உளறற? எல்லாத்துக்கும் என்னைய திட்டுங்கோ. உங்க அம்மா தப்பு பண்ணா, உங்க அக்கா தப்பு பண்ணா, உங்க பொண்ணு தப்பு பண்ணா, எல்லாத்துக்கும் நான் தானா? இப்ப உங்க முதலாளி தப்பு பண்ணிருக்கார், அதுக்கு என்னைய திட்டணுமா? ஏய், இத பாரு, என் பொறுமையை சோதிக்காத. ஐயோ, என்ன சோதிக்காதே? 10ஆம் கிளாஸ் படிக்கிறச்ச நான் கணக்குல வீக்குன்னு உங்களுக்கு தெரியுமோ? அரையாண்டு பரீட்சையில 29 மார்க் தான் வாங்கினேன்னு உங்களுக்கு தெரியுமோ? இந்த கழுதை எப்படியாவது ஒப்பேத்துங்கன்னுட்டு எங்க அப்பா மகேஸ்வரி டீச்சர்ட்ட கொண்டு போய் என்ன டியூஷனுக்கு விட்டாரே, அது உங்களுக்கு தெரியுமோ? இந்த விஷயத்தெல்லாம் மறைச்சிட்டு எங்க அப்பா உங்களுக்கு என்ன கட்டி வச்சுட்டார். இப்ப நான் மாட்டின்னு முடிக்க வேண்டியதா இருக்கு. அந்த டீச்சர் வீட்டுக்கு போகும்போதும் வரும்போதும் நான் பாத்திருக்கேன். அந்த டீச்சர் இவர் போட்டோக்கு முத்தம் கொடுத்துட்டு இருப்பா. அவங்க கிஸ் பண்றதையும் பாத்திருக்கேன். இவர் முகத்தை அந்த போட்டோல நான் நன்னா பாத்திருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சொல்லுவா, ஏய் ரமாமணி உன் நொண்டி டீச்சர் மகேஸ்வரி யாரையோ வச்சுட்டு இருக்கான்ட்டு. நான் கூட சொல்லுவேன், அப்படி சொல்லாதீங்கோடி, நொண்டி டீச்சர்னு சொல்லாதே, உடல் ஊனமுற்ற கணக்கு டீச்சர் யாரையோ கணக்கு பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லுங்க சொல்லுவேன். உங்க மகேஸ்வரி டீச்சருக்கு கால் கிடையாதம்மா? கிடையாது. எந்த கால்? ஆமா சார், இந்த இடது கால் இல்ல, வலது கால் இருக்கு. அந்த மகேஸ்வரி டீச்சருக்கு வேற ஏதாவது பேர் இருக்கா? உமா மகேஸ்வரின்னு பேரு. நாங்கெல்லாம் மகேஸ்வரின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க எல்லாம் உமா உமான்னு கூப்பிடுவாங்க. உயிர் பறவை எங்கோ இருக்கிறது, துணை பறவை தேடி பறக்கிறது. வயது ஆனாலும் என்ன வசந்தம் சுவையானது, பிரிந்து வாழ்ந்தாலும் என்ன நினைவு சுகமானது. இணைந்தாலும் பிரிந்தாலும் ஒருவர் மனதில் ஒருவர் தான். உயிர் பறவை
இரு உயிர் சங்கமமா அன்பை உணர்ந்திடுமா ஒன்று கலந்திடுமா சொல்லினையே பொருள் தொட சஞ்சலமா பண்பின் பல்லவியை சரணம் தொடர்ந்திடுமா கணவனுக்கும் மனைவிக்குமே இடையினில் கௌரவமா புரிந்த பின்னும் தெரிந்த பின்னும் விலகுதல் நாடகமா கணவனுக்கும் மனைவிக்குமே இடையினில் கௌரவமா புரிந்த பின்னும் தெரிந்த பின்னும் விலகுதல் நாடகமா நெஞ்ச தீயில் இன்னும் யாகம் என்ன சொல்லி தீர்க்க வெட்கம் நாணம் என்ன பொய்யான விஷயங்கள் வெளியேறுமோ உயிர் பறவை இங்கே இருக்கிறது துணை பறவை சேர அழைக்கிறது உயிர் பறவை இங்கே இருக்கிறது துணை பறவை சேர அழைக்கிறது வயது ஆனாலும் என்ன கணவன் ஓர் காவியம் பிரிந்து வாழ்ந்தாலும் என்ன மனைவி உயிரோவியம் ஆண் என்ன பெண் என்ன ஒருவர் தயவில் ஒருவர் தான் உயிர் பறவை இங்கே